சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்ற நித்யானந்தம் பல்வேறு வழக்குகளில் காவல்துறையால் தேடப்பட்டு வருகிறார். அவர் எங்கு உள்ளார் என்பது இதுவரை மர்மமாகவே இருந்து வருகிறது. அவ்வப்போது வெளிப்படையாக வந்து சர்ச்சைகளை ஏற்படுத்தும் அவர் புதிய தகவல்களை அறிவித்துள்ளார். குருபூர்ணிமா நாளான நாளை கைலாச எங்கு உள்ளது என்பதை அறிவிக்கப் போவதாக அவர் கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறிய நித்யானந்தம் கைலாச என ஒரு புதிய நாட்டை உருவாக்கியதாகவும் அதற்கான பாஸ்போர்ட் மற்றும் தனியொரு இணையதளத்தையும் உருவாக்கியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இவர் மீது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் காவல்துறை மற்றும் இன்டர்போல் தொடர்ந்து அவரை கண்காணித்து வருகின்றன. இப்படி இருக்கும் சூழலில் அவர் வெளியிட்டுள்ள இந்த புதிய தகவல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனது நாட்டில் பணத்திற்கு மதிப்பில்லை, வரி கிடையாது, கல்வி மற்றும் மருத்துவம் இலவசம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அனைவரின் கவனமும் இவர் பக்கம் திரும்பியுள்ளது. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள். வணக்கம் நியூஸுடன்.